காலை வெயிலையும் பொருட்படுத்தாமல் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பொதுமக்களை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டை முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபை மற்றும் பாபநாசம் வட்டார ஜமாஅத்துல் உலமா சார்பில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. அஞ்சுமன் பள்ளிவாசல் வளாகத்தில் அமைந்துள்ள அஞ்சுமன் சமூக பூங்காவில் மழை வேண்டி நடத்தப்பட்ட சிறப்பு தொழுகையில் சுட்டெரிக்கும் காலை வெயிலையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கான ஆண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து பணிமனையில் நிரந்தர ஊழியர்களுக்கு பணி வழங்காமல் தற்காலிக ஊழியர்களுக்கு மட்டுமே பணி வழங்குவதாக ஊழியர் ஒருவர் புலம்பும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து நாள்தோறும் வெளி மாவட்டங்களுக்கும் உள்ளூர் கிராமங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விருத்தாச்சலத்தில் உள்ள 2வது அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்களான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பணி வழங்காமல் தற்காலிகமான ஊழியர்களுக்கு அதிக அளவில் பணி வழங்குவதாக கூறி பாதிக்கப்பட்ட ஊழியர் ஒருவர் புலம்பும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. அதில் பேசிய அவர், சீனியர் அடிப்படையில் உள்ள டிரைவர் ஓட்டுநர்களுக்கு விரைவு பேருந்துகள் வழங்காமல் டவுன் பஸ்களை வழங்குவதாக குற்றம் சாட்டினார். அது மட்டுமில்லாமல் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரியும் கட்சியை சேர்ந்த ஊழியர்கள் பணிக்கு செல்லாமல் தற்காலிக ஊழியர்களிடம் 300 ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு செயல்படுவதால் தற்காலிக ஊழியர்களே அதிக அளவில் அரசு பேருந்துகளை இயக்குவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் பணிமனையில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டறிந்து போக்குவரத்து துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மாம்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான நாகமுத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி பால்குடம் மற்றும் காவடி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் கிராமத்தின் அனைத்து வீதிகளிலும் ஊர்வலமாக வந்தனர். இதில் பக்தர் ஒருவரின் உடலில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இரும்பு கொக்கி மாட்டி அலகு குத்தி நூதன முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தியது பார்ப்பவர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஊராட்சித் தலைவர் கதம்பவள்ளி, சின்னையன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை நகராட்சியை கடந்த மார்ச் 15ஆம் தேதி தமிழக முதல்வர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதில் புதுக்கோட்டை நகராட்சிக்கு அருகாமையில் உள்ள 9 நத்தம்பண்ணை, திருக்கட்டளை, திருமலைராய சமுத்திரம் உள்ளிட்ட ஊராட்சிகள் இணைக்கப்பட்டது. இதனால் 100 நாள் வேலை திட்டம் ரத்தாகும், வரி சுமை அதிகரிக்கும், பொதுமக்கள் வாழ்வாதாரம் முடக்கப்படும் என உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் என போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 9 நத்தம்பண்ணை பகுதியில் உள்ள ஊர் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பாலநகர் ரயில்வே கேட் அருகே ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேண்டாம் மாநகராட்சி என முழக்கங்கள் எழுப்பி மக்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ரயில் நிலையமானது முக்கியம் வாய்ந்ததாக திகழ்ந்து வருகிறது. அம்மன் கோவிலுக்கு செல்பவர்கள் மற்றும் சிட்கோ நகரில் பணிபுரியும் நபர்களும் இந்த புட்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ரயில் நிலையம் பயனுள்ளதாக உள்ளது. இந்நிலையில் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட மேம்பாலம் ஆனது முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. ஆனால் சில பயணிகள் ரயில்வே மேம்பாலத்தை பயன்படுத்தாமல் அருகில் உள்ள தண்டவாளத்தை பயன்படுத்தியே கடந்து செல்கின்றனர். இதனால் உயிர் சேதம் ஏற்படும் நிலையில் இதனை தடுக்கும் வண்ணமாக கற்களால் ஆன தடுப்புகள் அமைக்கப்பட்டது. இதனை அனைத்து ரயில் பயணிகளும் வரவேற்றுள்ள நிலையில் திடீரென சில நபர்கள் சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்றும் இதுகுறித்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து இன்று ஆர்ப்பாட்டம் செய்ய இருப்பதாக ரயில்வே காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து இன்று ரயில் நிலையத்துக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இதனால் ரயில் நிலையமானது பரபரப்பாக காணப்படுகிறது.
சங்ககிரியில் செயல்படாத சிசிடிவி கேமராக்களை பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு சரி செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் புது பஸ் ஸ்டாண்ட், எடப்பாடி பிரிவு, திருச்செங்கோடு பிரிவு, பவானி பிரிவு உள்ளிட்ட பல இடங்களில் கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு தனியார் பங்களிப்புடன் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் 35 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறை மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சரியான பராமரிப்பு இல்லாததாலும் பழுது காரணமாகவும் செயல்படாமல் உள்ளது. தற்போது பல இடங்களில் கேமரா பழுதானதாக உள்ளதால் கடந்த ஆண்டு எடப்பாடி சாலை அருகே உள்ள தெலுங்கர் வீதியில் நடந்த ஏடிஎம் உடைத்த சம்பவத்தில் திருடர்களை பிடிப்பதில் பெரும் சவாலாக இருந்தது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி அதிக எண்ணிக்கையில் கேமரா பொருத்தவும், பழுதான கேமராக்களை சரி செய்யவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் நகரத்தில் பெருகி வரும் ஆக்கிரமிப்புகள் தொடர் புகார்களை அடுத்து நகராட்சி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரத்தில் நாளுக்கு நாள் சாலையோர ஆக்கிரமிப்புகளாலும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பாலும் நகரத்தில் அடிக்கடி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசலில் 108 ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் சிக்கி தவித்து வருகிறது. இதனை அடுத்து சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி அரக்கோணம் நகராட்சி நிர்வாகத்திற்கு தொடர் புகார் வந்ததை அடுத்து முதற்கட்டமாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள 100 அடி சாலை ஓரத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கடைகள் மற்றும் பேனர்களை நகராட்சி பணியாளர்கள் அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். கொண்டத்து காளியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் மழை வேண்டி பொதுமக்கள் தேர் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோடு அருகே உள்ள திங்களூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இக்கோவிலில் குழந்தை வரம், திருமண தடை, தீராத நோய் தீர்க்கும் அம்மனாக கொண்டத்து காளியம்மன் கோவில் விளங்கி வருகிறது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் இந்த ஆண்டிற்கான கொண்டத்து காளியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கி அம்மனுக்கு காலை மாலை என 2 நேரங்களில் சிறப்பு அபிஷேக அலங்கார வழிபாடு நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீக்குண்டம் திருவிழாவை தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் கோவில் பரம்பரை குழு தலைவர் கீதா வேலாயுதசாமி கலந்து கொண்டு தேரை வடம்புடுத்தி இழுத்து தொடங்கியதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை வேண்டி தேர் இழுத்து சென்று தேர்நிலை அடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு